சார் வால்பேப்பருக்காக இவ்வளோ பெரிய வேர்ஹவுஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறது எல்லாமே வந்து வால்பேப்பர் தானாங்க சார்? ஆமாங்க, இது எல்லாமே வால்பேப்பர் தாங்க. வால்பேப்பர் இருக்கு, மார்பிள் ஸ்டிக்கர் இருக்கு, கிச்சன் ஃபாயில் இருக்கு. இது எல்லாமே ஜம்போ ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேங்க சார். இப்போ வால்பேப்பர் அப்படின்ற போது நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படிங்க சார் சஸ்டைனபிளா நல்ல பிசினஸா இருக்குங்களா? கண்டிப்பா இது நல்ல பிசினஸ் தாங்க. இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்படி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு வாலுக்கு பெயிண்ட் பண்றோம் அப்படின்றப்ப அது ஒரு 10 ரூபாய் மினிமம் நமக்கு வந்து செலவாகுங்க. ஓகேங்க, அது பேசிக் ரேட்டுங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துல கை கரையோ கால் படுற கரையோ குழந்தைகளுக்கு இருக்கிறது தலை படுறதுன்னு ஒரு அச்சு விழுந்துகிட்டே இருக்கும். அதை மாத்த நினைக்கிறாங்க மக்கள். அப்ப வருஷத்துக்கு ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு பொட்டிக்கோ ஒரு சலூனோ சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு கலரை. இப்ப அந்த இடத்துல பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கணும், அதே சமயம் காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனே இந்த வால்பேப்பர் தான். ஓகே, அதுக்கு மாற்று வந்த பொருள் தான் இந்த வால்பேப்பர். ஒரு 6 வருஷத்துல 3 முறை நீங்க பெயிண்ட் அடிக்கிறதப்போ 30-40 ரூபா செலவாகிறதுக்கு நீங்க இந்த வால்பேப்பர் ஒட்டிட்டு 6 வருஷம் கேரண்டீடா விட்டுறலாம். அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஆகுதுன்றப்போ அந்த டேமேஜ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் சின்னதா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணீங்கன்னா இடத்துல டேமேஜ் ஆகும். அது மட்டும் அந்த இடத்த மட்டும் நீங்க கிழிச்சு ஒட்டிட்டீங்கன்னா அது திரும்ப அதோட பழைய ஸ்டேட்டஸ்க்கு போயிருது. ஓகேங்க சார். ஸோ இது எப்படிங்க சார் நம்ம நிறைய பேர் வந்து இப்போ வால்பேப்பர் பண்றாங்க, நம்மளுடைய குவாலிட்டி வந்து எப்படிங்க சார் இருக்கும்? இப்போ காம்படிஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லைங்க. இந்த குவாலிட்டி தான் பெஸ்ட் குவாலிட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குவாலிட்டி தான் கரெக்டான அஃபோர்டபுளான பிரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி. இப்போ நாங்க தொடங்கி ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷம் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த டிமாண்டுக்கும் இப்ப இருக்கிற டிமாண்டுக்கும் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் தான் இருக்குது கிராஃப்ல. செலவினங்கள் அதிகரிக்கும் போது நமக்கு இந்த அஃபோர்டபிலிட்டி வரதுனால கஸ்டமர்ஸ் வந்து இதை வாங்குறதுக்கு நிறைய சதவீத மக்கள் இதுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, யூசுவலா இப்ப ஒரு வீடுனா கூட அட்லீஸ்ட் ஒரு வாளுக்கு ஆமாங்க, ஒரு வாளுக்கு பண்ணி பார்க்கணுன்ற ஒரு தேவை இருக்குது இல்லைங்க. ஓகே, அப்ப அதை செய்யும் போது உங்களுக்கு ஒவ்வொரு வீடு அந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்குங்க. கண்டிப்பா பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட மார்ஜின், பெயிண்ட் இண்டஸ்ட்ரியோட டர்ன் ஓவர் உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதுல ஒரு சதவீதத்தை வந்து இந்த பிசினஸ் கண்டிப்பா எடுக்குங்க. அப்ப இந்த பிசினஸ்ல சஸ்டைனபிலிட்டி இருக்கா, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றது உங்களோட சாய்ஸ். ஓகே சார். இப்போ நான் இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன பட்ஜெட்ல இருந்து சார் பண்ண முடியும்? நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு 5000ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஓகேங்க சார். இது வந்து நான் 5000ல ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா ஒரு ஸ்டோர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஆபீஸ் இருக்கணும், கம்பெனி இருக்கணும், எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டிக்கர் கார் கூட்டிட்டு இருக்கலாம், நீங்க ஒரு ஸ்டிக்கர் விண்டோக்கு அது ஃபிளக்ஸ் ஒட்டிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நீங்க வந்து எங்க கிட்ட இருந்து ஒரு 2-3 ரோல் வாங்குறீங்க, நாங்க ஒரு ரோல் 2 ரோல்ல இருந்து கூட ரீசேலர்ஸ்க்கு கொடுக்குறோம். இப்போ அந்த ரோலை எடுத்துட்டு போய் நீங்க ஒரு வீட்ல ஒட்டுறதுனால அந்த வீட்ல பார்த்துட்டு இன்னொருத்தவங்க கேட்பாங்க. வேர்ட் ஆஃப் மவுத்ல ஸ்ப்ரெட் ஆகும். வேர்ட் ஆஃப் மவுத்லயும் ஸ்ப்ரெட் ஆகுங்க. அதே சமயம் நீங்க வந்து இந்த மாதிரி ஒட்டுறீங்கன்றத தெரிவிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ இல்ல நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மீடியன்ஸ்ல நீங்க விளம்பரப்படுத்தும் போது உங்களுக்கு இந்த தொழில் ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த அனுபவம் உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அனுபவம் ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஈஸி. ஓகேங்க சார். இப்போ வந்து வால்பேப்பர் வருது அப்படின்னா இந்த மாதிரி பண்டிலா தான் அப்படியே வருமாங்க சார்? ஆமாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து ஜம்போஸா எடுத்துறோங்க. ஒன்றும் இல்லை, இது என்ன விஷயம்னா நம்ம வந்து இந்த வால்பேப்பர் எது பண்ணாலும் எங்களுக்கு வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது ஆசை ரொம்ப ஜாஸ்திங்க. ஓகேங்க சார். அப்போ நாங்க வந்து இது கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே, இப்போ நாங்க வந்து இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணோம், அப்போ அந்த ப்ராடக்ட்டோட சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, இந்த ப்ராடக்ட்டை பின்னோக்கி நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிட்டே வரணும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, இதை ப்ராசஸிங் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அப்படி சொல்லிட்டு தான் நாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்க சார். இப்போ இதோட டிமாண்ட் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதோட நெக்ஸ்ட் இருக்கிற பிரிண்டிங், ஓகே, அந்த ஹீட்டிங், செல்ஃப் அட்ஜஸ்டிவ் க்ளூ, ஓகே, மிக்சிங், இது எல்லாமே அடுத்தடுத்த எல்லாமே ஃபியூச்சர்ல நம்மளே மேனுஃபேக்சர் நம்ம பண்றது ஐடியாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு வேர்ல்டு லெவல் டிமாண்ட் இருக்குங்க. ஓகே, இப்போ நீங்க யூஎஸ் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா குவாலிட்டி மட்டும் இதை விட்ட கொஞ்சம் ஹையா இருக்கும். பட் அந்த யூஎஸ் மார்க்கெட்லயும் இப்போ இந்த ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்ட் தான். ஏன்னா இப்போ நீங்க ஒரு பெயிண்டர் எடுத்துக்கங்க, ஒரு குறைஞ்ச ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் கேட்கும்போது அவங்க வந்து வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு. கண்டிப்பா. அப்போ அவங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் மேன் பவர் ஷார்டேஜ், அவங்களுக்கும் லேபர் ஷார்டேஜ். இந்த ஷார்டேஜ் என்ன நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்போ நாளைக்கு உங்க வீட்டுல ஒரு லைட் ரிப்பேர், நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு எலக்ட்ரிஷியன் நம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க வந்து அதை முயற்சி செய்ய. இது வந்து யூஎஸ்ல நடக்குது. இது மாதிரி எல்லா உலகளாவிய லேபர்ல இருக்கிற பிரச்சனைனாலதான் டிஐஒய் ப்ராடக்ட் அதிக லெவல்ல பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இப்போ வந்து வால்பேப்பர் பிஸ்னஸ் நம்ம கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்ல ஆல்ரெடி நிறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. நம்ம வந்து எப்படி சார் ரெகுலரா வந்து அந்த டிசைன்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணுவாங்களா? 10 டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, 130 டிசைன் நாங்க இப்போ எலாபரேட் பண்ணிருக்கோம். 130 டிசைன் எலாபரேட் பண்ணிருக்கோங்க. எல்லா டிசைன்லயும் ஸ்டாக் வச்சிருக்க முடியுமான்றது
அது உங்களுக்கு இந்த பிசினஸ் பார்த்தாலே தெரியுங்க. ஓகே. ஆனா எந்த டிசைன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமா நாங்க ரீஃபில் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த சப்ளை இன்க்ரீஸ் பண்றோம், நம்ம இங்க தயார் பண்றோம், இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோன்றது வந்து எங்களோட ஃபோர்காஸ்டிங்கான மூவுங்க. ஓகே. இந்த நம்ம இந்தியால தயாரிப்பு இது பண்றதுனால நிறைய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து பண்ண முடியுங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ இந்த மாதிரி ரோலாக பண்டலாக வருதுன்றீங்க. ஸோ இது எப்படிங்க சார் நம்ம ப்ராசஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் இந்த வால்பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ், ஓகே, சைடெல்லாம் ஸ்லிட் இருக்காது. இப்போ இந்த ரோல்ஸை வந்து நம்ம ஸ்லிட் பண்ணுறோம், சைட்ஸ் கட் பண்ணுறோம். ஓகே. அதை வந்து நம்ம மெஷின்ஸ் வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 6000 ரோல்ஸ் வந்து நம்மளால மிஷின்ஸே எல்லா ஒர்க்கும் பண்ணுது. ஆமாங்க. ஒரு 6000 ரோல்ஸ் வந்து நம்மளால 8 மணி நேரத்தில் தயார் பண்ண முடியுங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து 3 மீட்டர்ல ட்ரேட் பண்றவங்க இருக்காங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க. ஓகே. 10 மீட்டர் 5 மீட்டர்னு பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. தேவைக்கேற்ப நாங்க வந்து கட் பண்ணி அதை பேக் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் ரோலா? ஆமாங்க. ஓகேங்க சார். இப்போ இந்த ரோல் வாங்கும்போது நெட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது, இதே டிசைன் தான் கிடைக்குது. பட் குவாலிட்டி எப்படிங்க சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? மேக்ஸிமம் சப்ளை வந்து ஆன்லைனில் வந்து நார்த் சப்ளைங்க. ஓகே. நார்த் சப்ளைனாலே நான் வந்து உங்களுக்கு குவாலிட்டி காமிச்சிடுறேங்க. நான் நார்த்துக்கு பண்ணாமல் இல்லைங்க. ஓகே. ஆரம்ப கட்டத்தில் நாங்களும் நல்லா சப்ளை பண்ணிருந்தோம், இப்பயும் சப்ளை பண்ணுறோம். ஓகே. ஆனால் இப்போ சப்ளை பண்ணுறது ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க, 2-3 சப்ளையர்ஸ் எங்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க, பல்காக தான் வாங்குறாங்க. ஓகே. ஆனால் அவங்க விருப்பப்படுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து கஸ்டமர் தக்க வைக்கணும்னு. ஓகே. குவாலிட்டி எனக்கு வேணும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இந்த ஒரு தொழிலை மட்டும் பண்ணல, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் அவங்க விற்கலைங்க அவங்க கடையில். ஓகே. அவங்க வந்து கர்டைன்ஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு மஸ்கிட்டோ நெட் பண்ணுவாங்க. நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க, அவங்க கடையில போய் பாத்தீங்கன்னா நிறைய அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஓகே. இந்த ஒரு வால்பேப்பர் குவாலிட்டி தரத்தை குறைச்சு கொடுத்து அந்த கஸ்டமரை இழக்க விரும்புறது இல்ல. ஓகே. அதனால எங்களை சூஸ் பண்றாங்க. ஓகேங்க. அதுவே நீங்க நார்த் ரோல் எடுத்துக்கங்க. இப்போ இங்க இதெல்லாம் நார்த் ரோலுங்க. இப்போ இது வந்து நம்ம ரோல் 3 மீட்டர். இது வந்து நார்த் ரோல் 3 மீட்டர். இது வந்து மெலிசா இருக்கு, திக்னஸே கம்மி. ஆமாங்க. இப்போ இந்த வால்பேப்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலே வெயிட், பேப்பர் குவாலிட்டி, க்ளூ குவாலிட்டி, ஜிஎஸ்எம், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஒரு பொதுவான ஒரு கருத்துல ஒரு 10 மீட்டர் ரோல் நம்மளோட ரோல் இருக்கிற திக்னஸ்க்கும் ஓகே ஒரு நார்த்ல இருந்து வர 10 மீட்டர் ரோலோட திக்னஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு மெலிசா தான் இருக்கும். இது ஆக்சுவலா 2 மீட்டர் ரோலுங்க. ஓகே. பாத்தீங்கன்னா இதோட பிரிண்ட் குவாலிட்டி நீங்க பாருங்க. இது வந்து ஆக்சுவலா 60 cmல தான் வரும். இவங்க வந்து எப்படி இதை வெட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இது ஆன்லைன்ல சப்ளை ஆகி எங்களுக்கு ரிட்டர்ன் ஆன ப்ராடக்ட் எங்க ஆன்லைன் சப்ளைல. ஓகேங்க சார். இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் அந்த ப்ராடக்ட். சேம் அதே மாதிரி. ஆமாங்க. ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட்டோட லுக்குக்கும் இந்த ப்ராடக்ட்டோட லுக்குக்கும் நல்ல வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் சுருக்கமா இருக்கு, நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது டிரான்ஸ்போர்ட்ல இருக்க சுருக்கம் தான், அது தவறு இல்லை. ஆனால் வந்து பிரிண்ட் குவாலிட்டியே வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ப்னஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகே. அதே மாதிரி இதோட பேப்பர் குவாலிட்டிக்கு நம்மளோட பேப்பர் குவாலிட்டிக்கு கண்டிப்பா வித்தியாசம் இருக்குதுங்க. ஓகேங்க. நீங்க கஸ்டமர் கிட்ட சொல்லுங்க, இது 10 மீட்டர் ரோல், இதுவும் 10 மீட்டர் ரோல் தான், அதோட திக்னஸ் நீங்களே பாருங்க, எந்த குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. ஒரு 10-20 வித்தியாசத்துக்காக நம்ம வந்து காம்படிஷனுக்காக நீங்க வந்து தரத்தை குறைச்சு ஒரு ப்ராடக்டை ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட கருத்துங்க. ஓகேங்க சார். இப்போ இங்க டோட்டலா எவ்வளோ மீட்டருங்க சார் இருக்கும் ஆவரேஜா? 6.5 லட்சம் மீட்டர் இதுல இருக்குதுங்க. 6.5 லட்சம் மீட்டர்? ஆமா, 6.5 லட்சம் மீட்டர் இந்த 5 ரேக்கோட கெப்பாசிட்டிங்க. ஓகேங்க சார். எங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் மீட்டருக்கு மேல ஒரு கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் நாங்கள் பண்ணுவோங்க. சார், இப்போ வால்பேப்பர் அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு, நிறைய பேர் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது எனக்கு வந்து எப்படிங்க சார், எந்த அளவுக்குங்க சார் இது ப்ராஃபிட்டாக இருக்கும்? நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம தான் முதல்ல பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து அதை ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது இது நம்ம தான் பண்ணுறோம், நான் தான் பண்ணுறேன் அப்படின்ற தாட்டு ஆக்சுவலாக இருக்கக்கூடாதுங்க. ஓகே. ஏன்னா ஒரு விஷயத்த நமக்கு அது புதுசாக இருக்கும், ஆனால் வேற எங்கேயோ இன்னொருத்தவங்க வந்து அதை பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக. அதுக்காக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்குமே கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற சர்வீஸில் தான் நம்ம கஸ்டமர் அமைவாங்களோ தவிர நீங்கள் விலை குறைவு அவங்க மீது எல்லா ரீசனுக்குமே கஸ்டமர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே. அதனால இந்த காம்படிஷனை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற சர்வீஸ்க்கு உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட தான் இருப்பாங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ இதை நான் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த அளவுக்குங்க சார் மார்ஜின் வந்து கிடைக்கும்? இதுல மார்ஜின், நல்ல மார்ஜின் இருக்குதுங்க. மக்கள் நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய மார்ஜின் இருக்கு, இதுல நிறைய பண்றாங்க, நிறைய நடக்குது அப்படின்னு. இதுல என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் ஓட்டுனீங்கன்னா அடுத்த 6-5 வருஷத்துக்கு நீங்க வரமாட்டீங்க. வேற ஒரு பொருளுக்காக தான் நீங்க அவங்க கிட்ட வருவீங்க. என்னோட கருத்து ரீசெல்லர்ஸ்ட் என்னன்னா, நாங்க இந்த பொருள்ல அதிகமான ட்ரேட் பண்ணணும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து புது புது டெக்னாலஜியில் கொடுக்கும்போது இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க, மற்ற ப்ராடக்ட்ஸையும் வச்சு சப்ளை பண்ணுங்க, அப்போ தான் உங்களால் மார்ஜின் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்களே சொன்னீங்க, இப்போ நம்மகிட்ட வால்பேப்பர் மட்டும்தான் இருக்காங்க சார், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணுறோங்களா? நம்மகிட்ட வால்பேப்பர்ஸ் இருக்குதுங்க, விண்டோ ஃபிலிம் இருக்குதுங்க, மார்பிள் ஸ்டிக்கர் இருக்குது, கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, ஃபேப்ரிக் வால்பேப்பர் இருக்குது. இதெல்லாம் இந்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்.
ஓகே. அதே மாதிரி ஃபோம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் ஸ்ட்ராங். நம்ம வியூவர்ஸ்க்காக மார்ச் மந்த் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஆஃபருங்க சார்? என்னங்க சார் கொடுக்க போகிறோம் நம்ம? நம்ம வியூவர்ஸ்ன்றதை விட புதுசாக வர ரீசெல்லர்ஸ்க்கும் சரி, ஆல்ரெடி எங்கள்கிட்ட பண்ணிருக்க ரீசெல்லர்ஸ்க்கும் சரி, மார்ச் 2025 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டைரெக்டாக ஸ்டாக்கிஸ்ட் ப்ரைஸ். ஆமாங்க, ஸ்டாக்கிஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் இந்த ரோல் தான் வாங்கணும், இந்த வால்பேப்பர் வாங்கினீங்கன்னா தான் அந்த ஸ்டாக்கிஸ்ட் கிடையாது. நம்ம கிட்ட இருக்க எந்த குட்ஸை மிக்ஸ்டு பண்ணி 1.5 லட்ச ரூபா வேல்யூக்கு மேலே வாங்குறீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்டாக்கிஸ்ட் ப்ரைஸ். இந்த ஸ்டோர் வந்து நம்ம திருப்பூர் மக்களுக்காக நேரடியாக கொடுக்கணும்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் போட்டிருக்கோங்க. ஓகேங்க சார். இதில் நம்ம ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ், நம்ம அதர் ஐட்டம்ஸ் எல்லாம் சேல் பண்ணிருக்கோம். ஓகேங்க. இப்போ இந்த ஸ்டோர் வந்து நம்ம வேர் ஹவுஸை தேடி வந்துடுறாங்களா, அது வந்து ரொம்ப லாங்காக வேற இருக்குங்க. ஓகே. அதனால இவங்க டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கட்டுன்றக்காக இந்த டிஸ்பிளே நாங்கள் ப்ராடக்ட் டிஸ்பிளே போட்டோம். ஓகே. இப்போ நம்ம வேர் ஹவுஸில் பார்த்தா எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கேயும் இருக்கும். ஆமாங்க. இப்போ B2B கஸ்டமராக இருந்தாலுமே இங்கே வந்து அவங்களோட கேட்லாக் செலெக்ஷன்ன்றது வந்து இமீடியட்டாக நடக்குங்க. வேர் ஹவுஸில் வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு மத்தியில் நம்ம வந்து இதையெல்லாம் காட்ட முடியாது. கண்டிப்பாக. நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நேரடியாக நீங்கள் திருப்பூர் புஷ்பா தேட்டர்லையோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ இறங்கிட்டு கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் இந்த ஸ்டோருக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு வந்துடுவோம். ஓகேங்க சார். அப்புறம் இந்த ஸ்டோரில் எங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. பார்த்துட்டு நீங்கள் எங்களோட வேர் ஹவுஸை விசிட் பண்ண விருப்பப்படும் போது நாங்கள் வந்து அங்கே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு காமிச்சிருவோம். ஓகே சார். இப்போ வந்து இப்போ இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி சப்போர்ட்லாங்க சார் நம்ம பண்ணித்தரோம்? லைக் இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலும் பண்ணுறோம். ஓகே. இப்போ எப்படின்னா இந்த ஸ்டோரை வந்து இதே செட்டப் உங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சு கொடுத்துருவோம். இதே மாதிரி இன்டீரியர். ஆமாங்க. இதோட SOPs கொடுத்துருவோம், ஸ்டோருக்குள்ள என்னென்ன நடக்குது ட்ராக்கிங் சிஸ்டம்ஸ் கொடுத்துருவோம், கஸ்டமர் வாக்இன்ஸ் கொடுத்துருவோம். இது வந்து எங்களோட பிராண்டை கொடுத்துருவோம், எங்கள் பிராண்டுக்கு பப்ளிசிட்டியும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்க சார். ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த வால்பேப்பரை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணணும், ஓகே, அட் த சேம் டைம் எப்படி சேல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் மாதிரி சொல்லி கொடுத்தோம். பின்னாடி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே, துணி மாதிரி. அது என்ன ப்ராடக்ட்ங்க சார்? இது ஃபேப்ரிக் வால்பேப்பருங்க. ஓகே. இது வந்து நம்ம ஹோம் தியேட்டருக்காக யூஸ் பண்ற வால்பேப்பர். இது வால்பேப்பர் தானா? ஆமாங்க, வால்பேப்பர் தாங்க. ஓகே. பார்க்கறதுக்கான துணி மாதிரியே இருக்கு. இது வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தாங்க? இது செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தாங்க. நம்மள்ட்ட இருக்க மோஸ்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தாங்க. ஓகே சார். இப்போ நீங்க இந்த ரோல் பாத்தீங்கன்னா நம்மளோட மான்செஸ்டர் ப்ராடக்ட்டுங்க. ஓகே. இந்த ப்ராடக்ட் நம்ம தயார் பண்றது உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஆமாங்க சார். இப்போ இந்த ப்ராடக்ட்ல வந்து ஒரு 130 டிசைன் இருக்குதுங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க கஸ்டமர் வரீங்க, நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதுலயே கிட்டத்தட்ட 80 டிசைன் டிஸ்பிளே வச்சு வாங்கிடுவோம். ஆமாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் போக எங்கள்கிட்ட வந்து மார்பிள் ஸ்டிக்கர் இருக்குதுங்க. ஓ. மார்பிள் ஸ்டிக்கர் வந்து ஒரு 2 மீட்டர் ரோல்ல இருந்து நீங்க 10 மீட்டர் ரோல் வரைக்கும் வாங்கிக்கலாங்க. ஓகேங்க. அதே மாதிரி கிச்சன் ஃபாயில்ஸ் இருக்குதுங்க. கிச்சன் ஃபாயில்ஸ். ஆமாங்க. இது வந்து நீங்க வந்து கிச்சனோட ஸ்லாப் இருக்குது இல்லைங்க. ஓகே. அடுப்புக்கு அடியிலையும் அடுப்புக்கு பின்னாடியும் ஆயில் ஸ்ட்ரெயின் வராம, அத பால் பொங்குச்சுன்னா அது கீழே ஊத்தி அந்த டர்ட் எல்லாத்தையுமே ஈஸியா நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கிச்சன் ஃபாயில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்கள் வந்து அவங்களோட அலமீரால நியூஸ் பேப்பருக்கு பதிலாக ஒட்டுறாங்க, செல்ஃப்ல ஒட்டுறாங்க, கிச்சன் டேபிள்ல ஒட்டுறாங்க. ஓகேங்க சார். இது கிச்சன் டேபிள் ஒட்டும்போது இந்த சூடா தண்ணி இல்லை நெருப்பு பட்டா ஏதாவது ஆகுமாங்க சார்? நெருப்பு இது வந்து ஃபயர் ப்ரூஃபுங்க. நெருப்பு பட்டு பத்திக்கிட்ட எல்லாம் எரியாதுங்க. நெருப்பு பட்டா இது வந்து அணைஞ்சுதான் போகும். இது வந்து ரோல் ஃபார்மேட்ல கிடைக்குங்க. இது அந்த ரோல் ஃபார்மேட் 8 கலர்ஸ் இருக்குதுங்க. இப்போ ஹோம் தியேட்டர் பண்றீங்கனாலும் நீங்க பண்ணலாங்க. ஹோட்டல்ல ஒரு டிவி யூனிட் இருக்குது, அந்த டிவி யூனிட்டுக்கு பின்னால டெக்கரேட் பண்ணணும்னாலும் பண்ணலாங்க. ஒரு ஸ்கொயர் சேனல் மாதிரி அடிச்சிட்டுங்க, இந்த மாதிரியே வந்து ஒரு கலர் விட்டு ஒரு கலர் நீங்க கான்ட்ராஸ்ட் பண்ணி கூட ஓட்டலாங்க. இதுலயே ஹாஃப் வெட்டி கூட நீங்க அது உங்களோட அப்ளிகேஷன் தாங்க. ஓகே. இது வந்து DIY தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே DIY தாங்க. இதுக்கு வந்து ப்ரொஃபஷனலான ஆளுங்க தான் ஒட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. இது வந்து விண்டோ ஃபிலிம்ங்க. ஓ, இது விண்டோ ஃபிலிமுங்களா? ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம ரோம், ஈஜிப்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. மேக்ஸிமம் சர்ச்சஸ்ல கூட இந்த மாதிரி தான். ஆமாங்க, அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் அது. ஓகே. ஆனா வந்து இது கிளாஸ் ஆர்ட் கிடையாது. ஓகே. அது 1000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வரும்னா இது வெறும் 20 rupees. இது ஸ்டிக்கர் தான். இது வெறும் ஸ்டிக்கர் தான். ஓகே. சாதாரண ஸ்டிக்கர் வந்து நம்ம செல்ஃப் அட்ஜஸ்டிவ் க்ளூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இது கிடையாது. ஓகே. இதுல பீல் பண்ணி தான் ஒட்டணும். ஓகே. பட் நீங்க பீல் பண்ணதுக்கு அப்புறம் பின்னால வந்து ஒரு சிலிக்கான் இருக்கும். ஓகேங்க சார். நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை ஒட்டிட்டு வாட்டர் ஸ்க்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே அப்ளை ஆகிக்குங்க. ஓகே. நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பாருங்க, இது நல்லா இருக்குதுங்களா? ஓகே. இது வராதுங்க, ஈஸியா வராதுங்க. ஆனா நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கார்னர் பிடிச்சி இழுத்தீங்கன்னா எந்த விதமான தடையுமே இல்லாம ஓப்பன் ஆயிடும். ஓகே. வந்துடும் ஃபுல்லா. பட் ஒட்டின தடையும் கூட தெரியும். ஒட்டின தடையுமே தெரியாதுங்க, நீங்களே பாருங்க. ஓகே. ஸோ அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவனாக இருக்கு பார்க்குறதுக்கு. இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் இருக்காங்க சார். இதில் நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு 6 டிசைன் தான் இருக்குதுங்க. ஓகே. இப்போ இது வந்து ஃபுல் கிளாஸ் ஆர்ட் ஃபிலிம் கான்செப்ட். ஓகேங்க சார். இது வந்து அதுலயே பிரிண்டட் கான்செப்ட். பிரிண்ட் பண்ணி வந்துரும். ஆமாங்க. ஓகேங்க. இதுவும் வந்து ஒரு பிரிண்டட் கான்செப்ட். ஓகேங்க சார். இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெயின்போ மாதிரிங்க. ஓ. இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஆமாங்க, ரெயின்போ மாதிரி லைட்ல வந்து கிளிட்டர் ஆகுங்க. ஒரு 30 ரூபா ஸ்கொயர் ஃபீட் கண்ணாடி, ஒரு ஆர்ட் கண்ணாடி வாங்குறதுக்கும்
அந்த கண்ணாடி பிளெயின் கிளாஸ் ஒரு 10-15 ரூபாக்குள்ள பிளெயின் கிளாஸ் வாங்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஃபிலிம் ஒட்டி அதை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே. அவங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ப்ளூ கலர் தீம் வருது அப்படின்றப்போ ஒரு ப்ளூ கலர் கர்டன் இருக்கும்போது நீங்கள் அதை வந்து அதோட ஒட்டும்போது ரெண்டும் மேட்ச் ஆகிக்குங்க. ஓகே. ஸோ இன்டீரியர் பர்பஸ்க்காக கூட வாங்க. ஆமாங்க. அதே மாதிரி இவங்க இப்போ டாய்லெட் பாத் ஏரியாவில் இப்போல்லாம் வந்து ஸ்லைட் டோர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்லைட் டோரை இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆர்ட் கிளாஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக. அப்புறம் எலிவேஷனில் கதவு இருக்கும் இல்லைங்களா, அதில் இருக்க கிளாஸஸில் ஒட்டலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வால்பேப்பர் பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் சார். வணக்கம். நம்ம பேர் என்ன, கம்பெனி என்னன்னு சொல்லிடுங்க. என்னோட பேர் ஜெயசீலன், ஜெய்சான் என்டர்பிரைசஸ்ங்க. நம்ம வந்து இந்த வால்பேப்பர் பிஸ்னஸில் 10 வருஷமாக இருக்கும். 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். இப்போ நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்துருந்தேன், இவ்வளோ வெரைட்டி வந்து வேற எங்கேயுமே வந்து கிடைக்காது. ஸோ இது எப்படிங்க சார் நம்ம பல்காக எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறோம் அப்படி தானே? ஆமாங்க. நம்ம வந்து B2B கஸ்டமர்ஸ் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்க சார். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் நான் காட்டின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எங்களோட அட்வான்டேஜ். ஓகேங்க. நாங்களே அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்க. அதை வந்து மேக் இன் இந்தியா கான்செப்டில் கொண்டு வரதான் எங்களோட ஒரே நோக்கங்க. ஓகேங்க சார். இப்போ மினிமமாக வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி மாதிரி எடுக்கிறாங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பட்ஜெட்லேங்க சார் பண்ணி தருவீங்க? சார் நீங்கள் 5000 ஆரம்பித்தாலுமே பிஸ்னஸ் பண்ண முடியுங்க. ஓகேங்க சார். கஸ்டமருக்கு சர்வீஸ் தான் தேவை இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக. நீங்கள் முதலீடோட தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஓகேங்க சார். எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, நீங்கள் அதிகமாக முதல் போட்டு அதை வந்து இழந்துடக்கூடாது. ஓகே. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, குறைஞ்ச முதலீட்லேயே ஆரம்பிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் திருப்பூரில் நமக்கு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோருங்க. ஓகேங்க சார். நம்ம ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே. நீங்கள் உங்களோட டைமிங், நீங்கள் வருகை மட்டும் நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகேங்க. இங்கேருந்து உங்களுக்கு நாங்கள் வேர் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயும் காமிச்சிருவோம். அட் த சேம் டைம் உங்களோட ஆர்டரை இங்கேயே ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஓகே. நிறைய பேர் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு ஐடியா இருக்கும். அதுவும் நீங்கள் எஜுகேட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எல்லாமே எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் பூர்த்தி செய்வோம். ஸோ இப்போ இந்த வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சாருடைய காண்டாக்ட் நம்பர், லொகேஷன் இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே திருப்பூரில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. அதில் எல்லா ப்ராடக்ட்ஸ் வந்து விசிபிளாக வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வால்பேப்பரோட குவாலிட்டி உங்களுக்கு வந்து தெரியும். வால்பேப்பர் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை குவாலிட்டியில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ.